மதுரையில் கனமழை காரணமாக நெல்பேட்டை மற்றும் கீழவாசி வீதி ஆகிய பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து தற்போது குளமாக தேங்கியிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண். கனமழை காரணமாக தற்போது சாலைகளில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீர், உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. பவித்ரா, மதுரையில் 1 மணி நேரமாக பெய்த கனமழையால் கீழமாசி வீதி, நெல்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்து வருகிறார்கள். மதுரையில் இன்று அதிகாலை முதலே 1 மணி நேரமாக கனமழை பெய்து வந்தது. இந்த நிலையில் மதுரை மாநகர முக்கிய பகுதிகளான கீழமாசி வீதி, கோரிப்பாளையம், முனிச்சாலை, அனுப்பானடி, விரகனூர், தெப்பக்குளம், அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் இன்று காலை பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவியர்கள் மழையில் நனைந்தபடியே சென்றனர். அதோடு மட்டுமல்லாமல் வேலைக்கு செல்பவர்களும் அந்த வாகனங்களை இயக்க முடியாமல் மிகவும் அவதியடைந்து வருகிறார்கள். குறிப்பாக 1 மணி நேரத்துக்கு மேலாக பெய்த கனமழையால் மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. குறிப்பாக கீழமாசி வீதி, நெல்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த சூழ்ந்திருக்கக்கூடிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமலும் பொதுவாக பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் அந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அகற்ற வேண்டும் எனவும் தற்போது கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். பவித்ரா, தகவலுக்கு நன்றி அருண்.